வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ருசியான நெத்தலி மீன் கறியும் சப்பாத்தியும் தான். இது ரொம்ப நல்ல ருசியான ஒரு காம்பினேஷன். இதுக்கு நான் ஒரு 100 ருபீஸுக்கு நெத்தலி வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்காவும், இது எங்கள் வீட்டிலையே வளர்ந்த முருங்கைக்காய், இந்த காயும் கட் பண்ணி போட்டு முருங்கைக்காய் வெந்த பிறகு ஒரு மாங்காவும் அதில் பெரிய பீஸாக போட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியும் போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான தேங்காயும் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 முறி தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். எனக்கு கிரேவி நிறையா வேணுங்கிறதுனால. அப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு தனியா, ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகா, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். காரம் வேணும், அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சி இந்த வேக வச்சா முருங்கைக்காய் கூட இந்த அரைப்பை சேர்த்துடணும். புளியும் அதில் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப புளி சேர்த்தோன்னா கறி கத்த கலரில் ஆகிடும். இந்த எல்லோயிஷ் டேங் வராது உங்களுக்கு. ஸோ இது இப்போ நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். எனக்கு காரம் ஜாஸ்தி வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு தனியாக அரைச்சி அதில் பெப்பரும் போட்டு கடைசியாக அதுவும் கூட இது கூட சேர்த்துடணும். சேர்த்து தேவைக்கு உப்பு போட்டு நல்லா திளைக்க விட்டுடலாம். இந்த கிரேவி நல்லா திளைச்ச பிறகு தான் நம்ம கழுகி வச்சுருக்கிற அந்த மீனை போடணும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். ஸோ இது நல்லா திளைக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது திளைச்சி வந்த உடனே. எல்லா மீன் பீஸும் அதில் போட்டு கறிவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதிலேயே போட்டு, இது தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம், தேவையில்லாமல் எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டாம். இப்படியே பண்ணுனா நல்லாயிருக்கும். ஸோ கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் போட்டு உப்பும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுட்டு அப்புறம் மீனும் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இவ்வளோ தான் இந்த கிரேவி. இது சப்பாத்தி கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்சு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நெத்தலி மீன் கறி பண்ணி பாருங்கள். அந்த முருங்கைக்காவும் மாங்காய் பீஸும் ஸ்பெஷல் ருசி கொடுக்கும் அதுக்கு. இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.